ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நீ மன மகிழ்ச்சியா, நீ மன நோயாளியா? நல்லதொரு பாடம். இந்த மெசேஜினுடைய தலைப்பு, நீ மன மகிழ்ச்சியா அல்லது நீ மனநோயாளியா? நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா அல்லது நீங்க மன நோயாளியா இருக்கிறீங்களா? நல்ல அருமையான ஒரு டாபிக். ஆர் யூ குட் மெடிசன்? ஆர் யூ பேட் மெடிசன்? ஹாப்பினஸ் குட் மெடிசன், happiness good health is wonderful, amazing topic. Are you happy? Are you mentally? நீங்க ரொம்ப ஹெல்த்தா இருக்கிறீங்களா, வெல்த்தா இருக்கிறீங்களா, மென்டலியா இருக்கிறீங்களா? நீங்க மென்டலியா இருந்தா யார் மூலமா நீங்க மென்டல் ஆக்கப்பட்டு இருக்கிறீங்க? நோயாளியா இருக்கிறீங்க, பைத்தியமா இருக்கிறீங்க, பரிதபிக்கப்படத்தக்கதான அளவில் இருக்கிறீங்க, யார் மூலமோ நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்ற நிலையில இந்த வார்த்தை நம்மை ஞாபகப்படுத்தி மீண்டும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், மன மகிழ்ச்சி உள்ளவர்களாய், ஆரோக்கியம் உள்ளவர்களாய், ஆசீர்வாதமா செழிப்பாக இருக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகள் நம்மை ஊக்கப்படுத்தும். நல்ல மனிதர்கள் உண்டு, கெட்ட மனிதர்கள் உண்டு. எல்லாரும் நல்ல மனிதர்கள் தான். பட் அவர்களுடைய வார்த்தையினாலே அவர்களுக்கு நம்ம கொடுக்கிற பெயர்கள், நல்ல என்கரேஜ் பண்ணி, நம்ம உற்சாகப்படுத்தி, நம்ம பலப்படுத்தி, நல்ல வார்த்தைகளை சொல்லி, கான்பிடன்ஸாக, உறுதியான நம்பிக்கையாக வார்த்தைகளை சொல்லி, நமக்கு உதவியாக, பக்கபலமாக, ஆலோசனைக்காரராக இருக்கிறவர்களை நல்ல மனிதர்கள், குட் கவுன்சிலிங், குட் பீப்புள், குட் மேன், குட் மேனேஜர், பர்சன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ நமக்கு விரோதமாக கெட்ட வார்த்தை சொல்லி, கெட்ட வார்த்தைகளை பேசி, அவர்கள் நமக்கு விரோதமாக செயல்படும் பொழுது அவர்கள் கெட்ட மனிதர்கள் என்று நாம் கொண்டு வந்து விடுகிறோம். சில ஹாஸ்பிட்டல பார்க்கும்போது, அந்த ஹாஸ்பிட்டல போகாதீங்க, போனா செத்து போயிடுவீங்க, டாக்டருங்க சரியில்லை. இந்த ஹாஸ்பிட்டல போங்க, அந்த ஹாஸ்பிட்டல போனீங்கன்னா அற்புதமா உங்களுக்கு உயிர் வந்துடும், போற உயிரை கூட அந்த டாக்டர் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. சில ஹாஸ்பிட்டல், சில டாக்டருங்களை சில பேரை ஊக்கப்படுத்துவாங்க. சில நேரங்களில் இந்த சபைக்கு போங்க, அந்த சபைக்கு போங்க, இந்த ஊருக்கு போங்க, அந்த இடத்துக்கு போங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இந்த கடைக்கு போங்க, இப்படி ஆலோசனை சொல்லி ஊக்கப்படுத்துவர்களும் உண்டு. ஏனென்றால் அங்க போனா அவங்க நீங்க பிழைப்பீங்க, அங்க போனா நீங்க செழிப்பாயிடுங்க, அங்க போனா ஆரோக்கியம் ஆயிடுவீங்க, அங்க போனா ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அங்க போனா நல்லா இருப்பீங்க என்று நல்ல பாடங்களை சொல்லக்கூடியவர்கள் உண்டு, இல்லைங்களா? ஆகவே நீ மன மகிழ்ச்சியா, நீ மன நோயாளியா? சில பேர் மன நோயாளியா, மனம் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். ஏன் என்று அவர்களை நாம் கேட்க இயலாத நிலைமையில் இருப்போம். கேட்டால் சொல்லுவார்கள், என் மகன் மூலமாக, மகள் மூலமாக, மருமகன் மூலமாக, மருமகள் மூலமாக மனநோயாளிகளாக மாறி போனவர்கள் உண்டு. ஆகவேதான் நீ மன மகிழ்ச்சியா, மன நோயாளியா? நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மன மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் குட் மெடிசன், ஹாப்பினஸ் குட் லைஃப், இட் இஸ் வண்டர்ஃபுல். நீங்க இங்கிலீஷ் பைபிள் வாசித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அழகா இருக்கும் பாருங்க அந்த வார்த்தை. ஹாப்பினஸ் குட் ஹெல்த், ஹாப்பினஸ் குட் லைஃப், ஹாப்பினஸ் வெரி ஹாப்பி ஃபேமிலி. பட் முறிந்த ஆவியோ, இப்படி பரியாசக்காரன் அவனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்கும், பட் அது சண்டையை கழிப்புடு என்று நான் அதுதான் சொல்லுவேன். நீதிமொழிகளை வாலிபர்களுக்கும் சரி, அநேகருக்கும் சரி,
நீதிமொழிகள் புஸ்தகத்தை படிக்க 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 நம்முடைய அறிவு விருத்தி அடையும். பிராட் மைண்ட், குறுகிய மைண்ட் எல்லாம் போய் பிராட் மைண்ட் ஆகும். நிறைய பாடங்கள் சாலமோன் மூலமா பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் நமக்கு அருமையான நல்லது ஒரு பாடமாக. எனவே அற்புதமான பாடம், அற்புதமான பைபிள் நமக்கு தெளிந்த புத்தியை வர வைக்கிறதா இருக்கிறது. ஆகவே நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அருமையான ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், ஔஷதம் மருந்து, மருந்தாக இருக்கிறது, விருந்தாக இருக்கிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்களேன். 15:13 மன மகிழ்ச்சி முகமலர்ச்சி தரும், மனோ துக்கத்தினாலே ஆவியும் முறிந்து போகும். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியனத்தை மேயும். 13ஆம் வசனத்துல அற்புதமாக மன மகிழ்ச்சி முகமளிச்சத்தன், அகத்தின் அழகு முகத்துல தெரியும் என்று சொல்லுவார்கள். அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற துக்கம் முகத்துல தெரியும் சில நேரங்களில். பைபிள் அழகாக நமக்கு எடுத்து வரைக்கும். அதே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கவனிங்க. நீதிமொழிகள் 12:25ஆம் வசனத்தை கவனிங்க. என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க தயவு செய்து. மனசனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தைகளோ அதை மகிழ்ச்சி ஆக்கும். இட் இஸ் குட் சவுண்ட், ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கும். நல்ல வார்த்தை மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பிறப்பிக்கும். நல்ல வார்த்தை. 18ஆம் வசனத்துக்குள்ள பாருங்களேன். வசனம் 18ல பட்டய பட்டயத்துக்கு பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம், ஒரு மருந்து, அது விருந்து, குட் ஹெல்த், குட் மெடிசன், குட் மெடிசன். பட்டய குத்துகள் போல இருக்கும் சில வார்த்தை. சொல்லுவாங்கல்ல, தீயினால சுட்ட வடு உள்ளார, நாவினால சுட்ட வடு உள்ளார ஆறாது, தீயினால சுட்டது உள்ளார ஆறும். நெருப்புல சுட்டுட்டா ஆறிடும், வார்த்தையினால சுட்டா அது ஆறாது, உள்ளார ஆறாது. அதான் சொல்லப்படுது. பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு. பட்டு பட்டுன்னு இருதயத்துல குத்துவான், யாரோ சொல்ற மாதிரி இருக்கும். அது மனநோயாளியா மாறிடுவாங்க பாருங்க, மனம் பாதிக்கப்பட்டவர்களா மாறிடுவாங்க. நீதிமொழிகள் 16:24 வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 16 16:24 அழகான வார்த்தை நீங்க கவனித்து பாருங்க. இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாகும். இனிமையான வார்த்தை, நல்ல ஒரு வார்த்தை ஆத்மாவுக்கு இனிமையா இருக்குமா. அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 25:11 வாக்கியத்தை கவனித்து பாருங்களேன். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். 25ஆம் வசனம் கூட, தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கடிக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். ஏற்ற சமயத்துல, ஏற்ற நேரத்துல, தூர தேசத்துல வருகிற அந்த வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு அற்புதமாக அந்த வார்த்தைகள் பழங்கள் என்று சொல்லப்படுகிறது. பழங்களை சாப்பிட்ட ஆரோக்கியம் இல்லையா? வண்ணமாக அந்த வார்த்தைகளை நாம் உட்கொள்ளும் பொழுது நமக்கு ஆரோக்கியம், நன்மைகள், பலன், புத்துணர்ச்சி, மறுமலர்ச்சி, மனமகிழ்ச்சி அந்த வார்த்தைகளை தான் இன்றைக்கு உலகம் தேடுகிறது. அது எங்க கிடைக்கும்? அது எப்படி கிடைக்கும்? அது அந்த உலகத்துல இல்லை. இல்லாதனால்தான் ஜனங்கள் அழிந்து தேடி திரிகிறார்கள். எனக்கு அருமையானவில்லை, வேதம் சொல்லுகிற வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அற்புதமான ஒரு வார்த்தை. ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம், ஐசையா சாப்டர் 50 verse 4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தரிலினார். காலையோடு என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கல்விமானின் நாவு சிலருக்கு உண்டு. அந்த அவர்கள் மூலமாக நல்ல வார்த்தைகளை
தேர்தல் அடையும்படியா, ஆறுதல் அடையும்படியா, செழிப்படையும்படியா, மகிழ்ச்சி அடையும்படியா, மனமகிழ்ச்சி அடையும்படியா, சந்தோஷப்படும்படியா உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறுன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தைகள் சிலருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா கேட்ட உடனே மன மகிழ்ச்சி உண்டாகும். துக்கம் மாறிடும், வேதனை மாறிடும். எனக்கு அருமையானவில்லை, வேலை ஸ்தலத்துல, குடும்பங்களில், வேலை ஸ்தலங்களில், குடும்பங்களில், வேலை ஸ்தலங்களில், நண்பர்கள் மத்தியில, உறவுகள் மத்தியில, கணவன் மனைவி மத்தியில, மருமகன் மருமகள்கள், மகன்கள் இவர்கள் மூலமாக வார்த்தைகள் எப்படி இருக்கு? நீங்க பேசுகிற வார்த்தை மனமகிழ்ச்சியை தர வேண்டும். உங்களுக்கு குணலட்சணங்கள் மனமகிழ்ச்சியை தர வேண்டும். உங்கள் முகத்தை பார்க்கும் போது மனமகிழ்ச்சியை தர வேண்டும். உங்களுடைய கேரக்டர்ஸ், உங்களுடைய குண லட்சணங்கள் நல்ல மனமகிழ்ச்சி, ஆரோக்கியத்தையும் ஆசுரத்தையும் தர வேண்டும். சிலருடைய முகத்தை பார்க்கும் பொழுதே இருக்கிற சந்தோஷம் போயிடும். சிலருடைய வார்த்தை கேட்கும் போது மனம் பாதிக்கப்பட்டு மனநோயாளியா மாறிடுவாங்க. சிலருடைய வார்த்தைகளை கேட்டா மரணத்துக்கே போயிடுவாங்க. எனக்கு அருமையானவர்களே, நீ மன மகிழ்ச்சியா, நீ மன நோயாளியா? நீ மன மகிழ்ச்சியா, நீ மன நோயாளியா? நீ யாரா இருக்கிற? உன்னை பார்க்கும் பொழுது, உன்னை சந்திக்கும் பொழுது, உன் வார்த்தைகளை கேட்கும் போது, உன்னோடு கூட பழகும் போது ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும். அவங்கள சந்தித்தா போதும், துக்கமெல்லாம் போயிடும் என்ற ஒரு ஆர்வம் ஒரு மனிதனுக்கு உண்டாக்க வேண்டும். அப்படியேப்பட்ட ஒரு நண்பனா, அப்படியேப்பட்ட ஒரு விசுவாசியா, அப்படியேப்பட்ட ஒரு எஜமானா, அப்படியேப்பட்ட ஒரு எஜமாட்டியா, அப்படியேப்பட்ட ஒரு கணவனா, அப்படியேப்பட்ட ஒரு மனைவியா, அப்படியேப்பட்ட ஒரு பிள்ளைகளா, அப்படியேப்பட்ட ஒரு பெற்றோர்களா, எப்படிப்பட்டவர்கள் மன மகிழ்ச்சியை தருகிறவர்களாய், மன குழப்பத்தை உண்டாக்குகிறவர்களாய் இராதபடிக்கு மன மகிழ்ச்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகளை நிறைய வார்த்தைகள் உண்டு. சமயம் இருந்தால் அவைகளை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் கர்த்தர் சித்தமானால் அவைகளை இன்னொரு தலைப்பில் பேச கர்த்தர் உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளுக்கு ஒரு சேஷதுமாக ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 26 verse 34, 35. நல்ல அருமையான ஒரு குடும்பம், ஈசாக்கு குடும்பம். ஈசாக்கு, ரெபேக்காள், அவர்களை நேசித்த ஆண்டவர் கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஏசா, யாக்கோபு. 2 பேர் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிகள். ஏசாவுக்கு திருமணமானது. ஏசாவுக்கு திருமணமான உடனே அவங்களுடைய மனைவிகளை நீங்கள் கவனித்து பாருங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 34, 35. ஏசா 40 வயதான பொழுது ஏத்தத்தியானான பெரேரனுடைய குமார்த்தி ஆகிய யூதித்தியும் ஏத்தியனான ஏலோனுடைய குமார்த்தி ஆகிய பஸ்மத்தியும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மன நோயாளிகளா இருந்தார்களா? எப்படி இருந்தார்களா? மன நோயாளியா. மருமகள்கள் மாமனாருக்கும் மாமேருக்கும் மன நோயாளியா இருக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்தில் அப்படிதான் இருக்கிறாங்க. அன்றைய உலகம் வேற. 30 வருடங்களுக்கு முன்னதாக. பிற்பாடு 2025ஆம் ஆண்டில் இருக்கிறோம். இந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். நல்ல ஒரு பெண்ணு வேணும் என் மகனுக்கு அப்படி என்று நிறைய தாய் தகப்பமார்கள் அழகான ஊரெல்லாம் சுற்றி, உலகமெல்லாம் சுற்றி நல்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அற்புதமாக அவர்கள் அதிகமாக பொருட்களை எடுத்துட்டு வருவாங்க பாருங்க. டவுரின்னு சொல்லுவாங்க இல்லையா, வரதட்சணம். நான் வரதட்சணை வாங்காம தான் கல்யாணம் பண்ணேன் என்னுடைய மகனுக்கு. ஆனா நிறைய பேர் வரதட்சணை வாங்குவாங்க பாருங்க. அவங்களோடு கூட மருமகள்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க. சில குடும்பங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் நிறைய உண்டு. அவைகளை பேசினால் சமயம் போதாது. நமக்கு வேத வாக்கியங்கள் தான் மிக முக்கியமானவைகள். உங்களுக்கு நன்றா தெரியும், அனுபவித்திருப்பீர்கள் நீங்களும், அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கும், உங்க சபையில இருக்கும், உங்க நாட்டில் இருக்கும், வீட்டில் இருக்கும், உங்க அகத்து வீடு, பக்கத்து வீடு, எதிர் வீடு, உங்க சொந்த பந்தங்களுக்கு கூட இருக்கும். மருமக கொண்டு வருகிற கிஃப்ட் என்னன்னா, அவங்க வந்த உடனே மாமியாருக்கு பிபி டாப்லெட், மாமனாருக்கு பிபி சுகர் டாப்லெட், இதுதான் கொண்டு வருகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வீடுகளில், நிறைய பேர்
வந்த உடனே கணவனை அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க, அல்லது வேற வீடு வைப்பாங்க, அல்லது வேற நாட்டுக்கு போயிடலாங்க அப்படின்னு கூட்டு போயிடுவாங்க. இட் இஸ் ராங். ஆனா இங்க ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் தேவனேன்னு நாம் ஜெபிக்கிறோம். அவ்வளோ பெரிய பரிசுத்தவான், ஆண்டவரோடு கூட பேசினவர்கள், ஆண்டவரோடு கூட உறவாடினவர்கள், நம்முடைய முற்பிதாக்கள். ஈசாக்கு கிடைத்த மருமகள்கள் மனநோயை உண்டாக்குனாங்களாம், மனவேதனை உண்டாக்குனாங்களாம். இன்னைக்கு அநேக குடும்பங்களில மருமகள் வர்றது நிமித்தமாக மாமனார் செத்து போயிடறான், மாமியாரி செத்து போயிடறாங்க, மாமியாரை கொண்டு போய் ஹாஸ்டல் விட்டுறாங்க, மாமியாரை கொண்டு போய் ரோட்ல விட்டுறாங்க, மாமியாரை கொண்டு போய் சொந்தக்கார வீட்டுல விட்டு வந்துடுறாங்க. அநியாயமா சாக கூட அடிச்சிடறாங்க சில பேர். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர். ஒரு அம்மாவுக்கு பேய் ஓட்டுனா அந்த பேய் வந்து சொல்லுது, ஐயா சோத்திரம் என்னை தொத்தாத, என்ன என் மருமகளே என்னை சூனி வச்சு சாவச்சிட்டேன். அந்த பேய் சொல்லுது. என்ன சொல்லுவீங்க? எந்த அளவுல எவ்வளோ அனுபவங்களை நான் நான் கண்டு இருக்கிறேன், கேட்டு இருக்கிறேன்னா உங்களுக்கும் தெரியும். எனவே வேதனை அவைகள் எல்லாம் மிகவும் வேதனை, மிகவும் வேதனை. 4-5 பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மனைவிங்க சொல்லுகிற நிமித்தமாக, ஏன் என்னண்டே இருக்கணுமா உங்க அம்மா வெட்மா, அவனை உங்க அண்ணாண்டு விடு, உங்க அண்ணனாண்டு விடு, உங்க அக்காவாண்ட விடு, உங்க தங்கச்சாண்ட விடு. அந்த அம்மா குடும்பம் விட்டு 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 கடைசியில மனநோயாகி, மனம் பாதிக்கப்பட்டு, பைத்து முடிச்சு, ஞாபக சக்தி குறையப்பட்டு, வேதனைப்பட்டு மரித்து போனவர்கள் எத்தனை பேர் உண்டு. நீ மன மகிழ்ச்சியா, மனநோயாளியா? நீ பேயா, நீ மனுஷனா, நீ மனுஷியா? நீயும் ஒரு காலத்துல ஒரு மாமியாரியா மாறுவாய், ஒரு தாயா மாறுவாய். அந்த நிலைமை உனக்கு வராதபடிக்கு நீ விதைக்கிறத நீ அறுப்பாய். நீ எதை விதைக்கிறாயோ அது அறுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆகவே என்ன மகளா பார்த்துப்பேன், என் மகளை போல பார்த்துப்பேன் எனக்கு கூட்டு வராங்க. சில மருமகள் கூட செய்கிற நன்மை நிமித்தமாக அவங்களை தீமை செய்வாங்க. சில மாமியாரிங்க பார்த்தீங்கன்னா வாயடி, வாழவே முடியாது, வாழ வைக்க மாட்டாங்க. டவுரி கொஞ்சமா கொண்டாந்து இருக்கிற அவரை தொடுத்துறா, அவன் அம்மா வீட்டுக்கு கொண்டு வரட்டும், பொருள் கொண்டு வரட்டும், பணம் கொண்டு வரட்டும், நகை கொண்டு வரட்டும். அப்படிப்பட்ட ஒரு மாமியாரியா இருந்தா மனம் திரும்பு. அதனால உனக்கு மன மகிழ்ச்சி அல்ல, உனக்கு மனநோய். மருமகளை சாகடிச்ச மாமியார்கள் உண்டு, மாமியாரிகளை சாகடிச்ச மருமகள் உண்டு. மனநோயாளியா, மன மகிழ்ச்சியா? மனநோயாளியாகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, வேதத்தை ஏந்தி கொண்டு இருக்கிற விசுவாசிகளா இருக்கிற, ஊழிக்காரலா இருக்கிற, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற, இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடாத. மாமியாருக்கு செய்ய வேண்டியதை கடமை செய், மருமகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க, பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. மன நோயாளியா இராதபடிக்கு மன மகிழ்ச்சியா இருங்க. அதுதான் மன மகிழ்ச்சி குடும்பம், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற குடும்பம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற குடும்பம், ஆண்டவர் நேசிக்கிற குடும்பம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு நல்ல ஒரு தாசன் ஈசாக்கு, யாக்கோபு, நல்ல அருமையான பிள்ளைங்க ஏசா, நல்ல ஒரு குடும்பம் ரெபேக்கா. ஈசாக்கும் ரெபேக்காலும் மனநோயாளிகளா இருந்தாங்களா அவர்களுக்கு மருமகள். மருமகளே, யாருக்கு நீ வேதனையா இருக்க? ஒரு ஒரு குடும்பம் தன்னுடைய தாயை டெய்லி வரும்பொழுது ஆபீஸ்ல இருந்து அடிபட்டு இருப்பாங்க. என்னம்மா அடி ஆயிடுச்சு, என்ன அடி, முகத்துல அடி, தலையில அடி, என்ன காயம்னு சொல்லி கேட்கும் போது விழுந்துட்டோம்பா, விழுந்துட்டோம்பான்னு சொல்லுவாங்க. டெய்லி இதே மாதிரி கேட்டுட்டே இருப்பார். ஒரு நாள் அவர் அந்த தாய் இருக்கிற ரூம்ல கேமரா ஃபிட் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு அவர் கார்ல போகும்போது பார்த்துட்டு போறாரு. ஆபீஸுக்கு போய் பார்க்கிறாரு. தன்னுடைய மனைவி தன்னுடைய தாயை எட்டி உதைக்கிறதும், அடிக்கிறதும், தள்ளுறதும், கீழே உட்கார வைக்கிறதும், பனிஷ்மெண்ட் கொடுக்கறத அந்த வீடியோவில் பார்க்கிறார். பார்த்து வேதனையோடு அலுவலகத்திலிருந்து அவர் நேர காவல்துறைக்கு கடந்து சென்று அங்க காவல்காரர் இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து
லாயரோடு கூட வந்து டைவர்ஸ் செய்தார். என் தாயை நீ கொலை செய்கிறாய். என் தாய் என்னன்னு சொல்ல முடியல. முகத்துல அடி, தலையில அடி, உடம்புல அடி, மனிதன் அளவுல கூட என் தாய் மனநோயா மாறிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் என் துக்கம் தாங்க முடியல. என் தாயை நீ கொலை செய்வாய், கொலை செய்ய கூட தாங்க மாட்டாய் என்று அந்த வீடியோவை போலீஸ் ஸ்டேஷன்ல காண்பித்து, மனைவிக்கு காண்பித்து குமரி குமரி அழுகிறார். இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் தன் பிள்ளைங்களாண்ட சொல்லாம இருக்கிறாங்க. என் பிள்ளை நல்லா இருக்கட்டும், நான் மனநோயா இருந்து மரித்து போனாலும் பரவாயில்லை என்று இவ்வளவு வேதனை. எத்தனையோ தாய்மார்கள் மரித்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ தாய்மார்கள் அதை சொல்ல முடியாம வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. எத்தனையோ தாய்மார்கள் சொல்ல முடியாத அளவுல. ஒரு முறை ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதுல தாய் தோப்பன் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற அவர்கள், என் மகன் என்ன ரோட்ல விட்டு போயிட்டா, இங்க வெளிநாடுல இருக்கிறான், அவன் நல்லா இருக்கட்டும், நல்லா இருப்பா என்று அந்த தாய் குபுறுதலோடு மனநோயோடு வாழ்த்துகிறது நான் பார்க்க. மனைவியினுடைய வார்த்தை கேட்டு தாயும் தகப்பனையும் ஒருத்தன் பைகளை கொண்டு போயிட்டு நடு தெருவில் விட்டு அந்த பேகெல்லாம் வீசி விட்டு அவங்களை கீழே இறக்கிட்டு அந்த வாகனத்துல அவன் போய் விடுங்க. அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது உன்னை அதுக்கா பெத்துக்கிட்டாங்க, அதுக்கா வளர்த்தாங்க, ஆளாக்குனாங்க, படிக்க வைத்தாங்க, ஆளாக்குனாங்க, கல்யாணம் பண்ணாங்க, வீட்டை வாங்கி கொடுத்தாங்க, வண்டியை வாங்கி கொடுத்தாங்க. தப்பு. நீ தவறான பாதையில போகிறார்கள் ஜனங்கள், தவறான பாதையில போகிறாங்க ஜனங்க. தாயும் தகப்பனு கனம் பண்ணுவாய் என்று ஆண்டவர் 10 கட்டளைகள் ஒன்று கொடுத்தார் இல்லையா? உன் தாயை தகப்பனு கனம் பண்ண உன் ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கும். நீ சுகமா இருப்பாய், சமாதானமா இருப்பாய், ஆரோக்கியமா இருப்பாய், ஆசீர்வாதமா இருப்பாய், மனமகிழ்ச்சியா இருப்பாய். ஆண்டவர் அழகா சொல்லி கொடுத்து ஹாஸ்டல்ல விடாதீங்க, அடுத்த ஒரு ஆண்டு விடாதீங்க. என் தாயை நான் தான், என் தாயை நான் தான். அண்ணன் தம்பிங்க சகோதரர்கள் குழந்தைல பாருங்க, அண்ணன் தம்பி, ஏ அம்மா எனக்குடா சொந்தம், ஏ அம்மா எனக்குடா சொந்தம், ஏ அப்பா எனக்குடா சொந்தம்னு சொல்லி சண்டை போடுவானுங்க பாருங்க குழந்தைல. அந்த மகிழ்ச்சி எங்கடா போச்சு டே? அந்த ஆர்வம் எங்கடா போச்சு? இன்னைக்கு அண்ணன் தம்பி ஒருத்தன் அண்ணங்காரன் அம்மாவை கொண்டாந்து வீட்டாண்டு விட்டுறான் ஆட்டோவில். என்னடாண்ணா, எத்தனை நாளைக்குடா நான் வச்சுனுங்கிறது, நீ வச்சுனேரா. அவன் பார்க்கறான் பொண்டாட்டி, உங்க அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடுங்க, இங்கெல்லாம் நான் வேலை செய்ய முடியாது. நான் உங்க அம்மாவுக்கு நான் வேலைக்காரியா? உனக்கு நல்ல ஒரு கணவனை கொடுத்த ஒரு தாய், உனக்கு நல்ல வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி நல்ல வீட்டை கொடுத்த ஒரு தாய், அந்த தாயை கவனிக்கலைன்னா உன்னுடைய வாழ்க்கையில சாபத்தை நீ சம்பாதிப்பாய், வேதனை நீ சம்பாதிப்பாய். உனக்கு ஒரு நாள் வரும், அந்த நாள் அந்த துக்கத்தை அனுபவிப்பாய். நல்ல கணவன், நல்ல வீடு, நல்ல படிப்பு, உன் கணவனுக்கு இதெல்லாம் கொடுத்தது யாரு? அந்த கணவனுடைய தாய், அந்த கணவனுடைய தகப்பன். அவர்களை கனம் பண்ணு, உன்னை கர்த்தர் கனம் பண்ணுவார், மனமகிழ்ச்சி ஆக்குவார். பாருங்க, அந்த ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை கவனித்து பாருங்க, அற்புதமா இருக்கும் பாருங்க. ரொம்ப அதை படிக்கும் போதே ரொம்ப வேதனையா இருக்கும் ஒருவேளை, ஆனா அற்புதமான வார்த்தை. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் வசனம் 46ஆம் வசனம். பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தியன் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கிறது, என் மருமகள் நிமித்தமாக என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கு, நான் சாகலான்னு இருக்கிறேன். அதோ நம்ம சொல்றாங்க, இந்த தேசத்தின் பெண்களாகிய ஏத்தியன் குமார்த்திகளில் யாக்கோபுக்கு ஒரு பெண்ணை கொள்வாயானால் என் உயிர் இருந்து ஆவது என்ன என்று என்றால், ஏசா திருமணம் செய்த அந்த மருமகளுக்கு என் உயிருக்கு வெறுப்பா இருக்கிறாளுங்க. ஒருத்தி கூட நல்லா இல்ல, நல்ல வார்த்தை பேசுறது இல்ல, காலையில் எழுமனா தண்ணி கொடுக்கறது இல்ல, காஃபி கொடுக்கறது இல்ல, டீ கொடுக்கறது இல்ல, வேலைக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்ல, உடல்நல சுகப்பட்டு பலவீனப்பட்டு போன சரியான நேரத்துல மாத்திரை போட்டுக்கின்னு சொல்றது இல்ல, மாத்திரம் கொடுக்கறது இல்ல. நான் செத்து போலான்னு இருக்கிறேன், என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கு, என்னால தாங்க முடியலைங்க,
கணவனாடு சொல்றாங்க. அதோடு கூட சின்னவனுக்கும் இதே ஊர்ல பெண் எடுத்தா என் உயிர் செத்துருவேன் நானு. அவளுங்க சரியில்லை, செத்துருவேன் நான். கணவனாண்டு எத்தனையோ பேர் கணவன்மாருங்கள அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் சொல்லும் பொழுதுதான் மனைவி சொல்ற ஆலோசனை, கொஞ்சம் பொறுமா, பிள்ளைங்க புரிந்து கொள்ளுவாங்க. சில பேர் ஆறுதலை படுத்தி அவங்கள சமாதானப்படுத்தி வைக்கிற கணவன்மார்கள் உண்டு. சரி 2 பேருமே நம்ம வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. சில நேரங்களில மனைவிகள் தூண்டுதலினால அப்பா அம்மாவை ஹாஸ்டல் விட்டுறாங்க, அடிச்சு கொண்டு போட்டுறாங்க, ஆஸ்தியை மிரட்டி வாங்கிடுறாங்க. சொத்து வாங்கிடுங்க ஃபர்ஸ்ட், சொத்து வாங்கி எழுதி வாங்குங்க, நாளைக்கே இன்னைக்கே சாவ போறாங்க, வாங்கிட்டு தொடுத்துறாங்க. கொடுக்கலன்னா அடிக்க சொல்றாங்க, கொலை செய்ய சொல்றாங்க. ஏங்க, அவங்க சம்பாதித்த சொத்து நீங்க சம்பாதித்ததல்ல, உங்களுக்கு கிஃப்டா கொடுப்பாங்க. பட் அவங்கள கடைசி வரை நீங்களை காப்பாற்றணும். அது நல்லது. அநியாயமா அடிக்க கூடாது. ஒருத்தன் எவனோ பாக்ஸ்ல அடிக்கிற மாதிரி அப்பாவை அடிக்கிறான். அந்த அப்பா எவ்வளவு அழகாக வளர்த்திருப்பார், முத்து கொடுத்திருப்பார், தூக்கி இருப்பார் தோல்ல. உனக்கு சொத்து சம்பாதித்து இருக்கிறா, பொண்டாட்டின் ஏவுதலினால அவன் வந்து அடிக்கிறான் சொத்துக்காக அப்பாவை. கொலகார பாவி, கொலகாரனே, சொத்துக்காடா, அதையும் நீ அனுபவிக்க மாட்டியாடா. கொஞ்ச காலம் இந்த சாக போற நீ, அதுக்காடா மத்தவங்களை சாகடிக்கிற, சாவுகிறாக்கி. வேண்டாடா. சொத்தல்லடா நமக்கு தேவை, சொந்தம் தாண்டா தேவை நமக்கு. இன்னைக்கு உலகம் 10 ரூபாய் கூட கொலை செய்யறதுக்கு துணிந்து இருக்கு. தேவையில்லடா. கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க, ஞானம் அடையுங்க. அப்பா அம்மா கனப்படுத்துங்க. மனைவிக்கு மன மகிழ்ச்சியாரு, கணவனுக்கு மன மகிழ்ச்சியாரு, பிள்ளைகளுக்கு மன மகிழ்ச்சியாரு, சொந்த பந்தங்களுக்கு மன மகிழ்ச்சியாரு. நீ மன மகிழ்ச்சியா, நீ மனநோயாளியா, நீ யாரா இருக்கிற? ரெபேக்கா ஈசாக்க பார்த்து சொல்றாங்க, நான் செத்து போறேங்க, என் மருமகளை சரியில்லை, என்னை பற்றி ஊரெல்லாம் சொல்றாங்க, எனக்கு ஆதரவா இல்ல, எனக்கு ஆகாரம் கொடுக்க இல்ல, என்ன துணி துவைக்க முடியல, துணி துவைச்சு கொடுக்கறது இல்ல, எனக்கு வேற தட்டு, எனக்கு வேற கிளாஸ், எனக்கு வேற படுக்க, என் பக்கமே திரும்புறது இல்ல. ஆனா நிறைய விசுவாசிகள் கூட அப்படிதான் இருக்கிறாங்க. விசுவாசின்னு சொல்லக்கூடாது, பிசாசின்னு தான் சொல்லணும். மாமியாரை கவனிக்கிறது இல்ல, மாமனாரை கவனிக்கிறது இல்ல, வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்ல, வேலை வேலைக்கு மருந்து கொடுக்கறது இல்ல. தண்ட சோறு சாப்பிட்டு தண்ட வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிற மருமகளா இருக்கிறியா நீ? மனநோயாளியா இருக்கிறியா? உனக்கு மன மகிழ்ச்சி, பட் அவர்களுக்கு மன நோயாளியா இருக்கிற மாறிட்டேன். மன நோயாளியா மாறக்கூடாது, மன மகிழ்ச்சியா இரு. உன்னை தேடி தேடி கட்டின்னு வந்தாங்க, ஏன்? அவங்க உயிர் எடுக்கிறதுக்கா? அவங்களை காப்பாத்துறதுக்கா? உங்க அப்பாங்க அம்மாவும் இந்த வீட்டுல வரணும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் எப்படி தெரியுமா? நல்ல கணவன், நல்ல வீடு, நல்ல வசதி, நல்ல படிப்பு, நல்ல சம்பளம், நல்ல கவர்மெண்ட் வேலை, நல்ல அப்படியாக இருக்கக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா அம்மா சாகணும், அவங்க அப்பா அம்மா எங்கேயாவது போயிடணும், ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் விட்டுறணும், துரத்திடணும். அந்த பெண்ணு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சு பாப்பாரு. அவங்களுக்கு தான் பெட்ரூம், அவங்களுக்கு தான் தனிப்பட்ட இடம், ஃபர்ஸ்ட் சாப்பாடு அவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் காபி அவங்களுக்கு, அதுக்கு அடுத்தது கணவனுக்கு, அதுக்கு அடுத்து அவங்களுக்கு. அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா இருந்தா கூட, ஏன் போட்டு வச்ச சாப்பிட முடியாதா? நான் வாயில கேட்கறதுக்கு, கையில் எடுத்து தின்றதுக்கு எல்லாம் கொடுக்கணுமா உங்களுக்கு? நான் உங்களுக்கு வேலைக்காரியா? உங்க அம்மாவுக்கு உங்க அம்மாவுக்கு உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு மட்டும் சாபம் வரும், அநியாயமா சாபம் வரும், ஆண்டவர் இடத்துல இருந்து வரும். அதை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்றதான், நலமா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும் தான் நான் உங்களுக்கு சில ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். எனவே மருமகள் வந்த உடனே சில மாமியாரிங்க பிபி மாத்திரை போடுறாங்க. மருமக வந்த உடனே மாமனாரு பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை, இன்னும் என்னென்ன மாத்திரை வேணும் அதெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அது கிஃப்ட். மருமகளுங்க இன்னைக்கு நிறைய 10 சவரம் வண்டி, பொருளுங்க, பீரோ, கட்லு, பிரிட்ஜு, ஏசி, சார்ஸ் இவைகளெல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதோடு கூட பிபி மாத்திரையும் வாங்கிட்டு வராங்க, சுகர் மாத்திரையும் வாங்கிட்டு வராங்க. யாருக்கு?
இது மாமியாருக்கு மாமனாருக்கு. ஆ சிரிப்பு வருது எனக்கு. ஏன்னா கேட்டு கேட்டு எனக்கு அப்படியே மனசு சோர்ந்து போயிருக்கு. அதான் கிஃப்ட் எடுத்துட்டு வராங்க வரும்போதே. நெறைய பேர். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. என் மருமகன் நிமித்தமாக நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற வண்ணமா 10லிருந்து 31 வரையும் அற்புதமாக அதிகாலையில் எழும்பி வேலை செய்கிறான். தன் வீட்டாருக்கு படி அளக்கிறான். வயலை விசாரிக்கிறான். கப்பலை வாங்குறான். வயலை வாங்குறான். படி அளக்கிறான். அவருடைய தீபம் அணையாது இருக்கும். அவருடைய வெளிச்சம் அற்புதமாக வெளிச்சம். அவங்க வீட்டுக்காரன் எல்லா முதியோர்கள் இடத்துல நியாயஸ்தானத்துல பேர் பெற்றவனா இருக்கிறான். பிள்ளைகள் புகுச்சி உன்னை போல தாயை நாங்கள் பார்க்கல, உன்னை போல மனைவி நான் பார்க்கல. குணசாலியான பெண் முத்துக்களை பார்க்கிலும் வெளியேற பெற்றவள் வேதம் சொல்லுகிறது. ஆவணமாக வாழ்ந்து கொள்ளணும். மருமகளா நீ மனநோயாளியா மனமகிழ்ச்சியா என்பது குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். ரூத்து புஸ்தகம் நமக்கு முன்மாதிரியா இருக்கு. நகோமி கசுப்பு வாழ்க்கை வந்தாலும், வாழ்க்கையில கசுப்பு வந்தாலும் மருமகளாகிய ரூத்து மூலமாக இனிப்பு, மீண்டும் இனிமையான வாழ்க்கை, மறுமலர்ச்சி வாழ்க்கை, மறுவாழ்வு ஆண்டவர் அற்புதமாக கொடுத்ததை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்மளோட வாழ்க்கையில நிறைய வார்த்தைகள் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பைபிள் இருந்துதான். பட் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ல போனா 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். நீங்க கேட்க இயலாத நிலைமையில இருக்கிறீங்க. என்ன வருகிற நாட்கள் அது 2வது பாகம் கூட நாம் படித்துக் கொள்ளலாம் நான் நினைக்கிறேன். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க வீடுகளில? நீங்கள் எப்படி இருக்கீங்க? மன மகிழ்ச்சியா மனநோயாளியா? நீங்கள் மாற வேண்டும். மருமகள் மாற வேண்டும். மாமேரி மாற வேண்டும். பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். அவங்க பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகையினால்தான் ரெபேக்கால் தன் கணவன் ஆண்டு சொல்றாங்க, என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்குது, நான் செத்து போலான்னு இருக்கிறேன். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல, நான் இருந்து என்ன பிரயோஜனம், என் உயிர் இருந்து என்ன, நான் சாகிறேன். காரணம் என் மருமக சரியில்லை, என் மருமக சரியில்லை, என் மருமக சரியில்லை, என் மகனை கூட வாழ விட மாட்டேங்கிறான். அவள் இருந்து என்ன பிரயோஜனம், அவள் முகத்தை நான் பார்த்து என்ன பிரயோஜனம், நான் மரித்து போறது நல்லது என்று சில நேரங்களில மாமியாரிங்களே தங்களை தற்கொலை செய்து கொள்ளுகிறத பார்த்து, சில நேரங்களில் மருமகள் கூட உபத்திரம். ஒரு முறை வரதட்சணை கம்மியா வாங்கிட்டு வந்தாங்கன்னு கணவனும் மாமியாரும் சேர்ந்து கேஸை திருப்பி விட்டு சீமனை ஊற்றி கொளுத்தி இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. வேதனை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கொடுமையா இருக்கும் பாருங்க. தன்னுடைய மாமியாரை கட்டில் மேல உட்கார்ந்துருந்தா கூட எட்டி உதைச்சு கீழே போக்கார். தன்னுடைய மாமனார் பாவம் விழுந்து அழுறாரு. அவர் அடிக்கிறான் மருமகள் குச்சியால. அந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொடுமை. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பாவத்தை செய்யாதீங்க. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க ஈடுபடாதீங்க. அது நல்லதல்ல. சாபத்தை கொண்டு வரும், பாவத்தை கொண்டு வரும், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தீமையை கொண்டு வரும். 2வது பாகத்துல சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீ மன மகிழ்ச்சியா மன நோயாளியா? ஆகவே எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அற்புதமான வார்த்தை நம்முடைய ஆண்டவர் எழுதி வைத்தார் இல்லையா? அதை நாம் படித்துக்கொண்டு ஞாபகப்படுத்திக் கொள்வோம். 10 கட்டளைகள் 1, 4 ஆண்டவருக்குரியவைகள், 6 நமக்குரியவைகள். ஆனால் அவைகளில் 1 நமக்கு ஆண்டவர் அற்புதமா எழுதி வைத்தார். நீ மன மகிழ்ச்சியா மனநோயாளியா இருக்கிறாயா? எனக்கு அருமையானவர்களே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்குதல் நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனமனவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. எனவே யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் ஆண்டவர் அற்புதமாக பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும். உன்னுடைய மாமனார் மாமியார் உன் பெற்றோர்களுக்கு சமம்.
ஆகவே உன் மருமகள் கூட உன் மகளுக்கு சமம். உன் பிள்ளைங்க மாத்திரம் தவறு செய்தா பக்கத்து வீடு கூட தெரியுதுல்ல. உன் மருமகள தப்பு செஞ்சா இங்கிருந்து அ உலகம் முழுவதும் ஃபோன் பண்ணி சொல்ருவாங்க. மாமியார் ஒடிச்சா மண்ணு சட்டி, மருமகள ஒடிச்சா பொண்ணு சட்டியா. 2 சட்டியும் ஒழுங்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். ஆகவே இந்த இடத்துல அற்புதமா சொல்லப்படுவாங்க. நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீ சமாதானம் பெற்று வாழ்வதற்கு பெற்றோர்களை கனம் பண்ணு. பெற்றோர்களை கனம் பண்ணு. அது உனக்கு நல்லத கொண்டு வரும். உனக்கு ஆசீர்வாதத்த கொண்டு வரும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில, நீ மனமகிழ்ச்சியா? நீ மனநோயாளியா? என்ற நல்ல ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். வருகிற நாட்கள்ல கர்த்தர் சித்தமானால் 2வது பாகமாக நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே நீ மனமகிழ்ச்சியா இருங்க. நீங்களும் மனமகிழ்ச்சியா இருங்க. மற்றவங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருங்க. மனநோயாளியா இருக்கக்கூடாது. மனநோயாளியா மாறக்கூடாது. ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தமாக 2வது பாகத்துல நீ மனமகிழ்ச்சியா, மனநோயாளியா என்ற 2வது பாகத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.